இங்க ஒருத்தே ஒரு அரக்கம் தோத்திட்டு வர அவ கவுந்து கிடக்குற காருக்குள்ள போய் போடுறா. பூர்ணவ கண்ணை தூக்க அவன் அதை பாக்க ஆளு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடறான். திடீர்னு பார்த்தா பக்கத்துல அந்த வாக்கி தாக்கி கத்த அதாவ பொத்த திரும்ப வந்துடுறான் அரக்கன். அதை பார்த்தா வாக்கி டாக்கிய வெள்ள தூக்கி போட அரக்கன் அதை தேட ஒரு வழியா தேடி தூர எறிஞ்சிடறான். அது தூக்கி போட்டவன் காருக்குள்ள கையை விட்டு தேட இவளுக்கு மேல எல்லாம் ஒரே ஆட. திரும்பவும் யாரும் இல்லைன்னா எட்ட போயிடறான். திரும்ப கொஞ்சம் குளோவிங் லைட்டை தூக்கி வெளில போட்டுட்டு துப்பாக்கி தூக்கி வச்சு ரெடியா இருக்கா அரக்கன்னு சுட. இப்ப அரக்கம் பின்னாடி யாரா கதவு திறக்க காலை பிடிச்சி இழுக்க ஒரு வழியா இன்ஜின் ஆன் பண்ணி தப்பிச்சிடறா. அங்கங்க சுத்தின அரக்கம் ஒரு வழியா இவ பக்கத்துல வந்து படுக்க இவளுக்கு ஒரே நடுக்க துப்பாக்கி எடுத்து கண்ணாமண்ணா சுட ஆரம்பிச்சிடா. சுடரை பார்த்துட்டு அரக்கம் ஓட உடனே இவ பக்கத்துல அந்த ஸ்டீல் பிளேட் எடுத்து இந்த ஓட்டையை அடைக்கிறா. அடைச்சு வந்து இந்த அரக்கம் சுத்தி சுத்தி இவ்வளவு தேடிக்கிட்டே இருக்கிறான். அரக்கம் ஸ்டீல் பிளேட்ல கையை விட்டு துறக்க இவ காலை வச்சுன்னு இருக்க அரக்கனுக்கு கையில அடிபட்டுருது. திரும்பவும் அரக்கம் எதுக்கண்ணின்னு மிரட்ட இவ கார் லைட் ஆன் பண்ணி அரக்கனை விரட்ட அவன் எங்க ஓடிறான். திரும்பி வெளில வந்து ஒரு கெட்டல் கொண்டி வெளில வைக்கிறா. அதை பார்த்துட்டு அரக்கம் கிட்ட வரான். வந்தவனை பார்த்த வைக்கான சுட ஆனாலும் மாட்டிக்குது அரக்கம் இல்ல பட. திரும்பவும் அரக்கம் பின்னால வந்து பிடிக்க கண்ணால சுட்டு அரக்கனை வச்சிடா படுக்க. இது வரைக்கும் அரக்கம் சுத்தினெல்லாம் வேஸ்ட். இனிமேல் தான் இருக்கு கதையில ட்விஸ்ட். அடிபட்ட அரக்கம் கணத்தை வந்து தடவை அப்பதான் தெரியுது அவளுக்கு அரக்கன மாதிரி தன்னோட பாய் ஃப்ரெண்ட். அதை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா.